பழனி முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற திருத்தலம். பழனி என்ற புராண கதையின் அடிப்படையில் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் முருகப்பெருமான் கோபம் கொண்டு வந்து அமர்ந்த இடமே பழனி மலை. போகர் சித்தர் 9 மூலிகைகளை கொண்டு உருவாக்கிய நவபாஷான சிலை இங்கு முக்கிய சிறப்பம்சமாகும். பழனி தல வரலாறு. நீண்ட வடிவம். 1. பழனி முருகன் கோபம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளாமல் உலகை சுற்றி வரும் போட்டியில் வெல்பவருக்கே பழம் என்று பெற்றோர் கூறுகின்றனர். முருகன் தன் மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வர, விநாயகர் தன் பெற்றோரை சுற்றி வந்து பழத்தை பெறுகிறார். கோபம் கொண்ட முருகன் சிவபெருமானின் அறிவுரைகளை மீறி பழனி மலை, அன்று பொதினி என்று அழைக்கப்பட்டது, மீது வந்து கோவலாண்டி வடிவில் கோபமாக தவம் புரிந்தார். 2. பழனி பெயர் காரணம். பழம் நீயே ஞானப்பழம் என்று பெற்றோர்கள் முருகனை சமாதானம் செய்த இடம் பழம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் பழனி என்று மருவியது. 3. ஆவினன்குடி. இது பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான தலம். இது திருமுருகாற்றுப்படையில் ஆவினன்குடி என்று குறிப்பிடப்படுகிறது. இங்கு சித்தன் வாழ்வு என்று அழைக்கப்படும் ஊர் பழனி மலைக்கு அடிவாரத்தில் உள்ளது. 4. போகர் சித்தர் மற்றும் நவபாஷான சிலை. போகர் சித்தர் நவபாஷானங்களை 9 நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கலந்து முருகனின் சிலையை உருவாக்கினார். இது காலப்போக்கில் நோய்களை தீர்க்கும் மருந்தாக நம்பப்படுகிறது. 5. இடும்பன். முருகனின் பக்தனான இடும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரி ஆகிய 2 மலைகளை காவடியாக தூக்கி வந்த இடம் பழனி. மலை உச்சியில் முருகன் நின்ற இடமே பழனி கோவில் அமைந்த இடம். மற்றும் 6. கொங்கு மண்டல குலதெய்வம். பழனி முருகன் கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்களால் குலதெய்வமாக வணங்கப்படுகிறார். சிறப்பம்சங்கள். திருவிழாக்கள். தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் ஆகியவை இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்களாகும். அமைப்பு. மலை மேல் தண்டாயுதபாணி கோவிலும் மலை அடிவாரத்தில் திருஆவினன்குடி கோவிலும் உள்ளன.